This video is for information and previous result analysis only. Lottery prediction is not guaranteed. நேத்தும் நேத்தும் நம்ம சொன்ன மாதிரியே பாத்தீங்களா, சி போர்ட்ல சைபர் இல்லைன்னா 5 இல்லைங்களா வந்துருச்சு பாத்தீங்களா, கரெக்டா அதே தான். எஸ்டர்டே பிஃபோரும் அந்த லைன்ல தான் எடுத்திருக்கான், நேத்தும் அதே லைன் தான். அதான் சைபர் 5 நான் ஸ்ட்ராங்கா கொடுத்தேன். ஓகேவா, இப்போ வாங்க அப்படியே நம்ம அதை மார்க் பண்ணுவோம், அதே லைன்ல போகலாம். ஓகேவா, அதே லைனை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். புதுசா வந்திருக்கிறவங்களும் கவனிங்க. ஓகேவா, நிறைய பேர் வந்திருக்கீங்க, ஸோ கவனிங்க. ஏன்னா 2 நாளா நம்ம ஆக்சுவலி இந்த 1 வீக்காவே நம்ம போர்டு பாஸ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு இல்லையா. எஸ் 2 நாளைக்கு முன்னாடி ஏ போர்டு, நேத்து மறுபடியும் சி போர்டு இல்லையா. இப்போ வாங்க மார்க் பண்றேன், பாருங்க கவனிங்க. இப்போ இங்க மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்க அப்படியே இந்த லைனை புதுசா வந்தவங்க நம்ம கவனிங்க, சீக்கிரமா இதை சொல்லி முடிச்சிடுறேன். ஆக்சுவலி 1 வீக்காவே இந்த சி போர்டு அப்படியே இதை பேஸ் பண்ணி இந்த லைன் அப்படியே வந்துட்டு இருக்கு. ஓகேவா, மேட்ரு தான். இந்த 1 வீக்காவே சி போர்டு இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கு. அப்படியே அப்படியே பவர் பண்ணி வச்சுட்டே வந்துட்டு இருக்கோம். ஓகேவா, எப்படின்னு கவனிங்க. இப்ப பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் இதுல 5 இருக்கு இல்லைங்களா, சி போர்ட்ல பாருங்க 5 இருக்கு இல்லைங்களா, சி போர்ட்ல 5 இருக்கு. அப்படியே கீழே வாங்க, இங்க வாங்க, இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, இங்க சி போர்ட்ல என்ன இருக்கு, சைபர் இருக்கு இல்லையா. அப்படியே வாங்க, அடுத்த நாள் இங்க சி போர்ட்ல 2 இருக்கு இல்லையா. அப்படியே பாருங்க, 2க்கு 2 பாஸ் ஆயிடுச்சு. அடுத்த நாள் பாருங்க, சி போர்ட்ல என்ன இருக்கு, சைபர் இருக்கு இல்லையா. அப்படியே வாங்க, சைபருக்கு இங்க என்ன இருக்கு, பவர்ல 5 இருக்கு. அதுக்கு அடுத்த நாள் பாருங்க, சி போர்ட்ல என்ன இருக்கு, 7 இருக்கு இல்லையா. அப்படியே வாங்க, இங்க பாருங்க 7க்கு 7 அப்படியே இருக்கு இல்லைங்களா. அதுக்கு அடுத்த நாள் வாங்க, சி போர்ட்ல என்ன இருக்கு, 5 இருக்கு இல்லைங்களா. அப்படியே வாங்க, இங்க என்னன்னு பாருங்க, 5க்கு பவர் ஆயிருக்கு, சைபர் இருக்கு. ஓகேவா, அடுத்த நாள் பாருங்க என்ன இருக்கு, சைபர் இருக்கு. முந்தின தடிச்சா இல்லையா 210 சைபர் இருக்கு இல்லையா. அப்படியே பாருங்க என்ன இருக்குன்னு, சைபருக்கு சைபர் நேத்து அன்னைக்கு ஹிட் ஆயிருக்கு. ஓகேவா, அப்போ நேத்து சி போர்ட்ல 5 வந்துச்சு இல்லையா. அங்க பாருங்க என்ன இருக்குன்னு பாருங்க, 5க்கு 5 நம்ம ஸ்ட்ராங்கா என்ன கொடுத்தோம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பவர் பண்ணி வச்சுட்டு வரோம். ஸோ ஸ்ட்ராங்கா நம்ம கொடுத்தது வந்து 0 தான் கொடுத்தோம். ஓகேவா, அதுதான் உண்மை. ஓகேவா, நம்ம ஸ்ட்ராங்கா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் 0 கொடுத்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸா தான் 5 கொடுத்தோம். ஓகேவா, நான் கண்டிப்பா 5 சைபர் தான் நம்ம கொடுத்தோம், வேற எதுவுமே கொடுக்கல. ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம என்ன கொடுத்தோம், 0 தான் கொடுத்தோம். ஓகேவா, 5 நம்ம சேஃப்டிக்கு வச்சுக்கோங்க என்ன சொல்லி கொடுத்தோம், 5 தான் அடிச்சிட்டோம். ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பவர் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தான். ஆனா நேத்து பாத்தீங்கன்னா அப்படி என்ன பண்ணிட்டான், 5க்கு 5 கொண்டு வந்து நேத்து வச்சுட்டான் இல்லைங்களா. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நேத்து சேஃபா பிளே. அட்லீஸ்ட் நம்ம வந்து நம்ம சொன்ன 2 நம்பர்ல சைபர் 5ல 5 வந்திருக்கு. ஸோ நம்ம இப்ப எடுத்த லைன் கரெக்ட் தான். ஓகேவா, அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இங்க என்னங்க இருக்கு பாருங்க, இங்க என்ன இருக்கு, 7 இருக்கு இல்லைங்களா. ஸோ 7 2 நாளாவே பாத்தீங்கன்னா அப்படியே 0க்கு 0 மேக்ஸிமம். லாஸ்ட் ஒரு 5 டேஸா ஒரு நாள் பவர் ஒரு நாள் ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு இருந்தான். பட் 2 நாள் லாஸ்ட் 2 நாளா 5 7 இங்கேயும் பாருங்க, சாரி சைபர் 5 இங்கேயும் பாருங்க, சைபர் 5 அப்படியே வச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ பார்க்கும்போது இன்னைக்கு பவர் பண்ணி வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும் 7. இந்த 7 வந்து பவர் பண்ணி வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அப்ப 2 வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஓகேவா, அப்ப 2 வந்தா என்ன 2 வரலாம் அப்படிங்கிறது நம்ம கணக்கு எடுத்து பார்க்கணும். ஓகேவா, 2 வந்தா எப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்ப்போம். இப்போ கரெக்ட் தான், இந்த லைன் வந்து வந்துட்டே இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு வாரமும் வந்துருச்சு. இன்னைக்கும் வந்துச்சுன்னா 2 7 தான் வரணும் இல்லையா ஆப்ஷன்ல. பட் இன்னொரு லைன் பாருங்களேன், இங்க மார்க் பண்ணி இங்க பாருங்களேன், நம்ம முந்தா நேற்று ஏ போல்ல 2 எடுத்தோம் இல்லையா, 2 வரும்னு சொல்லி ஸ்ட்ராங்கா கொடுத்துருந்தோம் இல்லையா, ஏ போல் 2 தானே. அதே மாதிரி லைன்ல இங்க பாருங்க, இந்த லைனை பாருங்க. இப்ப இந்த லைனை கொஞ்சம் கவனிச்சிருங்க. ஓ, இப்போ இந்த கோடு போட்டிருக்கல எல்லோ கலர், அந்த எல்லோ கலருக்கு கீழே கீழே கவனிங்க, எல்லோ கலர்ல சி போர்டு அப்படியே பாருங்க. இப்போ இந்த பாக்ஸ்ல பாருங்க, இந்த இந்த பாக்ஸ்ல பாருங்க என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் 2 இருக்கு. அதாவது இந்த 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 டைரக்ஷன்ல பாருங்க 2 இருக்குங்க. அப்படியே வாங்க, இங்க பாருங்க 2க்கு இங்க என்னங்க இருக்கு, 7 இருக்கு. அப்படி அடிக்கிற பாருங்க. ஓகேவா, அடுத்தது பாருங்க 2க்கு பக்கத்துல சைபர் இருக்கு இல்லைங்களா. சைபருக்கு இங்க என்னங்க இருக்கு, சைபருக்கு இங்க பாருங்க 5 இருக்கு. அப்படியே பவர்ல பாஸ் ஆயிருக்கு. அடுத்த நாள் பாருங்க என்னங்க இருக்கு, இங்க 5 இருக்கு இல்லைங்களா. இங்க வந்து பாருங்க என்ன இருக்குன்னா 5க்கு பவர் பண்ணியிருக்கான். ஓகே, மறுபடியும் பவர்ல தான் பாஸ் இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா பவர்ல தான், புரியுதுங்களா. ஃபர்ஸ்ட் 7, இந்த 2க்கு பவர், சைபர் 5 பவர், மறுபடியும் எங்க வந்திருக்கு 5, இந்த சைபர் பவர். அடுத்த நாள் நேத்து என்ன வந்துச்சு, இங்க பாருங்க, இங்க சைபர் இருக்கு, இங்க என்ன இருக்குன்னு பாருங்க 5.
இந்த 4 நாளுமே பவர்ல அடிச்சுட்டு இருக்கான் புரியுதுங்களா? அப்படியே பவர் லைன் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது நீங்க என்னங்க இருக்கு அடுத்த நாள் இந்த 2 நம்பர் தாங்க இருக்கு. ஒரு 2 இன்னொன்னு 8. 2னா நம்ம இந்த லைன் பார்த்தோம் இல்லையா? இந்த லைன்ல 2 வந்து செட் ஆகுது. கரெக்டா செட் ஆகுது. ஆனா வரிசையா தான் போயிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது 8 இல்லைங்களா? 8 ஏன்னா எல்லா நாளுமே பார்த்தா பவர்ல தான் வந்துட்டு இருக்கு. அப்போ 8னா என்னங்க வரணும் சி போர்ட்ல? 3 வரதுக்கு பாசிபிள் அதிகம் இருக்கு. ஓகேவா? ஏன்னா இந்த லைன் இந்த ஆக்சுவலி 3 இருக்கு, 2 இருக்கு. ஒரு நாள் ஒரு வேளை வந்து என்ன பண்ணுவான்? 8 எடுக்காம லைன பாருங்க இந்த லைனை இப்படி ஸ்கிப் பண்ணுவான். இந்த லைனை 8 எடுக்காம என்ன பண்ணுவான்னா இப்படி ஸ்கிப் பண்ணி போயிடுவான். 0ல இருந்து ஸ்கிப் பண்ணிடுவான். ஓகேவா? அடுத்த நாள் அதாவது இன்னைக்கு ஸ்கிப் பண்ணி 2 எடுத்துட்டு நாளைக்கு என்ன பண்ணுவான்? 8 பவர் பண்ணி 3 கொண்டு வந்துருவான். அந்த மாதிரி சான்ஸும் இருக்கு. அப்புறம் 8ஓ 2ஓ சி போர்ட்ல இல்ல 3ஓ 2ஓ தான் வரதுக்கு சி போர்ட்ல பாசிபிள் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? 3ஓ 2ஓ வரதுக்கு சி போர்ட்ல பாசிபிள் அதிகமா இருக்கு. நம்ம இதை வச்சுக்கிட்டு நம்ம கம்பேரிஷன் பார்ப்போம். முக்கியமான லைன் இருக்கு. 3 நம்பர் அதாவது 4D நம்பரே நான் இன்னைக்கு எடுத்து தர மாதிரி பாக்குறேன். ஒரு 4D நம்பர் இம்பார்ட்டண்டா இருக்கு. அதை கவனமா கவனிங்க. ஸ்கிப் பண்ணிட வேணாம். இப்போ உங்களுக்கு இந்த லைன் உங்களுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரெகுலரா பாக்குற வியூவர்ஸ்க்கு நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? நான் ஆல்ரெடி இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? ஓகே, அப்படியே கவனிங்க. இப்போ இந்த பாக்ஸ்ல 2110 2110 இருக்கு இல்லைங்களா? இது என்ன பண்ணா அப்படின்னா இந்த மாதிரி பி போர்ட்ல அப்படி வந்துட்டு இருக்கும்போது இந்த நம்பர் என்ன பண்ணா அப்படின்னா அடுத்த நாள் என்ன பண்ணான் அப்படின்னா கவனிங்க. அப்படியே இன்னொரு பாக்ஸ் போடுறேன் பாருங்க. பாத்தீங்களா? இப்படி எடுத்து வச்சுட்டான். ஓகேவா? லாஸ்ட் வீக்ல இந்த லைன் என்ன பண்ணானா இப்படி எடுத்து வச்சுட்டான். தெரியுதா உங்களுக்கு? என்ன தெரியுதா சொல்ற பாருங்க. பாருங்க, 2க்கு 7, 1க்கு 6, 1க்கு 6, 0க்கு 5 அப்படியே எடுத்து ஃபுல் பவர் எடுத்து 4D கொண்டு வந்து அடுத்த நாள் வச்சுட்டான். ஓகேங்களா? புரியுதா? அப்படியே இந்த லைன் வந்துட்டு இருந்துச்சு லாஸ்ட் வீக்ல. அந்த லீவ் டேஸ் போட்டு இருந்துச்சுல, மாத ஸ்கிப் பண்ணி ரிசல்ட் அடிச்சாலாம் அந்த டேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த 4D நம்பர் எடுத்து அப்படியே ஃபுல் பவர் பண்ணி பிபோல வந்த நம்பர்ஸ் எடுத்து அப்படியே எடுத்து வச்சுட்டான். ஓகேங்களா? 76, 65ன்னு அப்படியே வச்சுட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இதை ஏன் நான் இங்க சொல்றேன் அப்படின்னா அப்படியே நம்ம அப்படியே கீழே போலாம். அப்படியே நம்ம வரலாம். இங்க பாத்தீங்கன்னா இப்ப மார்க் பண்றேன். இதை கவனிங்க. இப்ப பாருங்களேன். இங்க என்னங்க இருக்கு? 08 1 இல்லையா? 0811 இங்க இருக்கு. நம்ம இங்க என்ன இருந்துச்சு? 2110 இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ இங்கேயும் 11 வந்து கரெக்டா முடியுது. ஸோ இங்கேயும் 11 வருது இல்லையா? ஸோ நான் ஏன் இதுக்கு சொல்றேன் அப்படின்னா இதுக்கு ஒரு சான்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த 4D எடுத்து இன்னைக்கு இங்க அப்படியே வைக்கிறதுக்கு ஒரு பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? இது பாசிபிள் ஸ்ட்ராங்காவே இருக்கு. ஓகேங்களா? எடுத்து என்ன பண்ணுவான்? இப்படி வச்சிருவான் 4D எடுத்து. ஆனா லாஸ்ட் டைம் பவர் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபுல் பவர் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ இந்த டைம் நம்ம ஒரு வேலை என்ன பண்ணலாம்? பவர் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா கொண்டு வந்து என்ன பண்ணலாம்? 0811 ஓகேவா? ஒரு 4D ட்ரை பண்ணலாங்க. ஓகேங்களா? நான் மொட்டையா வந்து சம்மதமே இல்லாம இதை எடுத்து இப்படி வச்சிருக்கான், இதை எடுத்து இப்படி வச்சிருக்கான் நான் சொல்லலைங்க. கம்பேரிஷன் இருக்கு. இந்த லைன் வருது, 2 3 இடத்துல வருது. ஸோ கவனமா கவனிங்க. நான் அதையும் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு இந்த நம்பர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் புரியும். ஓகேங்களா? நாம முயற்சி பண்றதை பண்ணிட்டே இருப்போம். ஓகேவா? கண்டிப்பா ஒரு நாள் நமக்கு 4D கிளிக் ஆகும். ஸோ யாருமே மனம் தளர வேணாம். கவனமா கவனிங்க. ஓகேவா? ஸோ போலாம். இங்க மார்க் பண்ணிருக்கேன் இல்லையா? உங்களுக்கு தெரியுதா இது எந்த நம்பர்னு தெரியுதா மார்க் பண்ணி வச்சிருக்கிறது? முந்தா நேத்து வந்து என்னங்க அடிச்சான்? 210 அடிச்ச ஞாபகம் இருக்குங்களா? அந்த 210ஓட 4D நம்பர் என்ன தெரியுங்களா? 9210 9210. ஓகேவா? 9210 தான் முந்தா நேத்து அடிச்ச 4D நம்பர். ஓகே, 4D வந்துருந்துச்சு. இங்க பாருங்க அப்படியே என்ன இருக்குன்னு பாருங்க. 2 6க்கு பவர் 1 0. ஓகேங்களா? இங்க பாருங்க இந்த 4Dல என்ன இருக்கு? 9 இருக்கு. இந்த 4D இந்த பாக்ஸ்ல அப்படியே மாறி வந்திருக்கு. இருந்தாலும் 210 கண்டினியூ வந்திருக்கு. இந்த 9 மட்டும் முன்னாடி வந்துருந்துச்சு. ஸோ 4 நம்பருமே இதுல ஹிட் ஆயிருக்கு. 4Dயும் வந்திருக்கு முந்தா நேத்து. ஓகேங்களா? அப்ப நேத்து என்னங்க வந்துச்சு? நேத்து இங்க சார்ட் வச்சுட்டு கூட பாருங்க. நேத்து என்ன 4D நம்பர் தெரியுமா? நேத்து 4D நம்பர் என்ன தெரியுங்களா? 5815. ஓகேங்களா? அப்போ 5815 தான். 5815 தான் நேத்தோட 4D நம்பர். ஓகேங்களா? இப்போ அதுக்கு பக்கத்துல நான் மார்க் பண்றேன். இப்ப கவனிங்க. அதாவது இந்த 2609 வந்து 2109. ஓகேவா? இது வந்து முந்தா நேத்து வந்த நம்பர். நேத்து வந்த நம்பரை மார்க் பண்றேன். அப்படியே கவனிங்க. இங்க பாருங்க. இங்க பாத்தீங்களா? பாக்ஸ் போட்டிருக்கேன்.
என்னங்க நம்பர் வந்துச்சு நேத்து? நேத்து வந்த நம்பர் என்னங்க? 5815. ஓகேவா? 5815. ஓகேங்களா? 5815 தான் நேத்து வந்த 4D நம்பர். அப்படியே பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி போயிருக்கு பாத்தீங்களா? அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு பாத்தீங்களா 2 நாளா 4D பாஸுங்க. இதுல ஒரே ஒரு நம்பர் தான் பவர் வச்சிருப்பான். இங்க பாருங்களேன், இதுலயும் பாத்தீங்கன்னா 6க்கு மட்டும் தான் ஒண்ணு பவர் வச்சிருப்பான். இதுலயும் பாத்தீங்கன்னா எங்க பாருங்க 5815க்கு இங்கேயும் 6க்கு மட்டும் தான் ஒண்ணு பவர் வச்சிருக்கான். ஒரு நம்பர் மட்டும் தான் பவர் வச்சு அப்படியே 4Dயும் பாஸுங்க. இப்ப இதுக்கு மேல நான் போய் பார்க்கணும் இல்லையா? இப்ப இதுக்கு மேல நான் எப்படி பார்க்கணும்? இங்கிருந்து பார்க்கணும். அப்படியே இங்கிருந்து பார்க்கணும். நான் அப்படியே மார்க் பண்றேன், கவனிங்க. இப்போ இங்க இதுக்கு மேல நான் பார்க்கணும். ஓகேவா? இதுக்கு மேல 2 நம்பர் தான் இருக்கு. ஸோ இருந்தாலும் நம்ம இன்னும் மேல போய் லாஸ்ட் மந்தோட நம்பர்ஸ் பார்க்கலாம். இப்போ ஓகேவா? இப்போ இப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டு இருக்கு இல்லைங்களா? இப்போ எப்படி கொண்டு வந்து முடிப்போம் அப்படின்னா அப்படி இங்க வாங்க. அதாவது மார்ச் மந்த்துக்கு எண்டுக்கு வாங்க. இங்க பாருங்க, இது வந்து எந்த போர்டுல போயிட்டு இருக்கு? இந்த கிரீனு ஏ போர்டு இல்லைங்களா? ஏ போர்டுல போயிருக்கு. ஓகேவா? அப்படியே வாங்க, ஏ போர்டுக்கு போலாமா? இங்க வாங்க. இங்க பாத்தீங்களா ஏ போர்டு என்னங்க இருக்கு? ஏ போர்டு என்னங்க இருக்கு பாருங்க, 08. அப்படியே வாங்க, என்ன இருக்கு? 08 11. ஓகேங்களா? இது பார்த்தோம்ல நம்ம அங்க பாருங்க, அப்படியே 08 11. புரியுதுங்களா? அப்படியே வச்சிருக்கோம். புரியுதுங்களா? அப்படியே இங்கேயும் 08 11 அப்படியே அப்படியே, அதாவது பவரே இல்லாம ஸ்ட்ரெயிட் ஆகி வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ நாம இங்க என்னங்க பார்த்தோம்? 08 11 தான் நான் பார்த்தோம். உங்களை ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்ல, பாத்தீங்களா? ஒரு நம்பரை மட்டும் பவர் பண்ணி இன்னைக்கு 08 16 இல்ல 08 11 இந்த மாதிரி வரதுக்கு பாசிபிள் இருக்குங்க. ஓகேங்களா? 08 11 ஆல்ரெடி வச்சிருக்கான் இல்லையா? 08 61. ஓகேங்களா? இந்த மாதிரி வர்றதுக்கும் பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? பாருங்களேன், 3 நாளா அந்த 4D நம்பர் 2 நாளா அப்படியே இருக்கும்போது, ஏன்னா இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பை எடுத்தான்னா கடைசியை கொண்டு வந்து என்ன பண்ணுவான்? ஸ்ட்ரெயிட்டா கொண்டு வந்து அப்படியே வச்சிருவான். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டெப்ல லாஸ்ட் மந்த்ல 08 இருக்கு, அப்போ 11 இப்படிதான் வந்து இந்த லைனு முடியுது. ஓகேங்களா? இது மட்டும் இல்ல, இந்த 08 11 ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க இல்லைங்களா? 2 இடத்துல வந்திருக்குல்ல. வீக்லி சார்ட்ல போலாம், அங்கேயும் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன், அங்கேயும் கவனிங்க. அப்படியே ஸ்கிப் பண்ணாம கவனிமா, வீக்லி சார்ட்டையும் கவனிங்க. ஓகேவா? இப்போ இந்த வீக்லி சார்ட்ல மார்க் பண்ணி வச்சிருக்கேன்ல, இதை கவனிங்க. இந்த 4D நம்பர், அதாவது போன வாரத்துக்கு முன்னாடி முன்னாடி வர வந்த 4D நம்பரை கவனிங்க. என்னங்க இருக்கு? 78 73 இருக்கு இல்லைங்களா? இப்ப அப்படியே மேல வாங்க, அப்படியே மேல வாங்க. இங்க பாருங்க, 78 73 பாத்தீங்களா? இங்க பாருங்க, 79 2க்கு 7 3 இல்லைங்களா? இந்த 4Dக்குள்ள பாருங்க, அங்க 78 73 இருந்துச்சு, இங்க 79 பவர் பண்ணி பார்த்தா 73 அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? ஆல்மோஸ்ட் 4 நம்பருமே வந்திருக்கு. 2 நம்பர், ஒரு நம்பர் மட்டும் பவர்ல பண்ணி 4 நம்பருமே வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ போன வாரம் வாங்களேன். போன வாரம் என்னங்க வாங்க, போன வாரம் வாங்க, என்னங்க ரிசல்ட் நேத்து போன வாரம் அடிச்சுக்கான்னு பாருங்க. 76 65 அடிச்சிருக்கா இல்லைங்களா? அப்படியே வாங்க, 76 65 இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 77 65 தானே அடிச்சிருக்கோம். இப்போ அதுக்கு பக்கத்துல ஒரு பாக்ஸ் போடுறோம் பாருங்க. இங்க பாருங்க, என்னங்க இருக்கு தெரியுதுங்களா? அப்படியே இந்த 4D நம்பர் இருக்குங்க. 76 பாருங்க, 4Dக்குள்ள கொண்டு வந்து அந்த 76 65 இங்க அப்படியே பாருங்க, 76 65 தெரியுதுங்களா? அப்படியே அந்த 4D நம்பரும் வந்திருக்குங்க. புரியுதுங்களா? 2 வாரமா பாத்தீங்கன்னா அப்படியே அந்த 4D நம்பர் உட்கார்ந்துருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வாரம், அதாவது இந்த வாரத்துக்கு இங்க என்னங்க வரலாம்? இங்க என்னங்க வரலாம் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு கீழே என்ன இருக்குன்னு பாருங்களேன். இங்க வாங்க, இது கீழே என்ன இருக்குன்னு பாருங்களேன். அப்படியே பாருங்க, ஒரு பாக்ஸ் போடுறேன். இதுக்கு கீழே இங்க என்னங்க இருக்கு? 85 61 இருக்குங்க. ஓகேங்களா? 2 85 61 இருக்குங்க. இந்த 85 61 உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியும்ல? நல்லா புரியும் உங்களுக்கு. பாருங்க, 85 61ங்க. நாம அங்க என்னங்க பார்த்தோம்? என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? 08 11 பார்த்தோமா? அது 2 கம்பேரிஷன்லயும் பார்த்தாங்களா? இங்கேயும் பாருங்க என்ன வச்சிருக்கான்? 85 61ங்க. 85 61 என்னங்க இங்க பாருங்க, என்னன்னு பாருங்க. 8க்கு 8 இருங்க, 8க்கு 8 5க்கு 0 6க்கு 1
ஒண்ணுக்கு ஒண்ணு தெரியுதுங்களா? அப்படியே இதுலயும் கரெக்டா வருதுங்க. 85 61. ஓகேங்களா? இங்க பாருங்க, இருக்கிறத நான் வந்து இருக்கிற மாதிரி எடுத்து கொடுத்துட்றேன். உங்களுக்கு எல்லா கம்பேரிஷனையும் நான் கண்டுபிடிச்சு உங்களுக்கு உங்ககிட்ட கொடுத்துட்றேன். இதுதாங்க. அதை தாண்டி ஸ்கிப் பண்றது என்ன சொல்றது, அது வந்து நாம இன்னும் பண்ண முடியாது இல்லைங்களா? பட் நாம இந்த மாதிரி லைன் வந்துட்டு தான் இருக்கு. மூணுலையும் பாத்தீங்கன்னா அந்த 4D மேட்ச் ஆகுது பாத்தீங்களா? இதுல மட்டும்தான் பவர்ல மேட்ச் ஆகுது. நான் அது ரெண்டுலயுமே ஸ்ட்ரெயிட்டா மேட்ச் ஆயிருந்துச்சு இல்லைங்களா? ஸோ உங்க கணக்கில் கம்பேர் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஏன்னா இன்னைக்கு ஆல் போர்டு 1 இல்லைங்களா? 61 11 இல்லைங்களா? 85 08 இந்த மாதிரி வரதுக்கு பாசிபிள். இங்க பாருங்க 4Dல இங்கேயும் பாஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வச்சு என்னோட போஸ்டர் கால்குலேஷனையும் வச்சு நான் கொடுத்துட்றேன். உங்க கணக்கில் கம்பேர் பண்ணி நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதுல வந்து இதுல நான் பார்த்த லைன் மட்டும் தான் வச்சு கொடுத்துருக்கேன். வேற எதுவுமே போகல. என்னோட போஸ்டல் கால்குலேஷன்ல 2 3 நம்பர் வந்துச்சு, அதையும் வச்சு கொடுத்துருக்கேன். உங்க கணக்கில் கம்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏ போர்டில் 8, பி போர்டில் 1 6, சி போர்டில் 1 1 கொடுத்துருக்கேன். ஓகேவா? உங்க கணக்கில் கம்பேர் பண்ணி எது வருதோ நீங்க எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.